ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைமரா சேனல். நம்ம இன்றைக்கி பச்சை கொண்டக்கடலையில் எப்படி சுண்டல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால நேற்றுக்கு நைட்டே நான் பச்சை கொண்டக்கடலை வாங்கி ஊற வச்சுட்டேன். ஆக்சுவலாக மற்ற கொண்டக்கடலை மாதிரி தான் பச்சை கொண்டக்கடலையோட ப்ரிப்பரேஷனும். ஆனால் பச்சை கொண்டக்கடலையில் கொஞ்சம் நிறையாவே ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் ரேராக தான் அது கிடைக்கும். இந்த தடவை எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ சரி, நம்ம இன்றைக்கி பௌர்ணமி பூஜைக்கு இதை நம்ம வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இதை வந்து நேற்றுக்கு நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு இன்றைக்கி காலையில் அதை குக்கரில் வேக வச்சு எல்லா சுண்டல் மாதிரி குக்கரில் வேக வச்சுட்டு உப்பு போட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம வானலியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கினோடனே பெருங்காயமும் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் ஒரு பரட்டிட்டு இது கொண்டக்கடலை வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வேக வச்சு வடிக்க வச்சுருந்தேன். அதையும் நான் அதில் போட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வதக்கலாம். ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நான் அது வெந்தது தான். இது நம்ம ஆக்சுவலாக இது நம்ம நார்மல் டேஸில் சாப்பிட்றதுனாக்க வேக வச்சு வடிகட்டி அப்படியே சாப்பிட்றலாம். நம்ம இன்றைக்கி நைவேத்தியத்துக்குன்னு பண்ணுறதுனால தாளித்து கொட்டுறதெல்லாம் பண்ணிடலாம். கொஞ்சம் அப்போ தான் வந்து கொஞ்சம் நைவேத்தியத்துக்குன்னு பண்ணும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து பண்ணாதான் நல்லது இல்லையா. அதேமாரி இப்போ வந்து அதில் வந்து ஒரு காமூடி தேங்காய் திருக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டு ஒரு பரட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னாக்க சுண்டல் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க இது. ஆனால் ரொம்ப டெலிஷியஸ் அண்டு ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. மற்ற கொண்டக்கடலையோடு இது கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இது குளிர் பிரதேசத்தில் ரொம்ப நல்லா வளரும், அங்கே தான் நிறையா கிடைக்கும். ஸோ இப்போ நான் பௌர்ணமி பூஜை நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு சக்கரை பொங்கலும் பண்ணியாச்சு. சக்கரை பொங்கலையும் சுண்டலையும் நல்லா நைவேத்தியம் பண்ணிட்டேன். ஸோ பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சுது. நம்ம எல்லாருக்கும் அம்மனோட அருள் நல்லபடியாக கிடைக்கட்டும். Thank you. Thanks for watching.